ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி, மீனா சொல்லு மீனா, உனக்கு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு விருப்பமா, இல்லை கோட்டஸ்க்கு போறியா, இல்லை உன் அம்மா வீட்டுக்கு போறியா? உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீ அங்கே போ மீனா. எங்கே வரணும்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஸோ மீனா இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் முகமாக பார்க்கவும் நம்ம மீனாவோட அம்மாவுமே, மீனா நீ என் கூட வரணும், வரேன்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஏக்கமாக தவிப்பாக கேட்குறாங்க. ஸோ நம்ம மீனா இருந்துட்டு நான் அத்தை கூட போகிறேன், நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுது. ஆனால் மீனாவோட அம்மாவுக்கு ரொம்பவே ஒரு ஏமாற்றமாக இருக்குது. மீனா நீ ஏன் கூட வாடி, நான் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, மீனாவை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் மீனாவை நினச்சி ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம், அவளை நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்கிப்பேன், அது அவளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. உடனே பழனி இருந்துட்டு, ஆமாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, அக்கா மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வேலையையும் போய்கிட்டு மீனாவையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அக்கா வீட்டில் தானே இருக்காங்க, கண்டிப்பாக மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மீனாவுமே அது ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, மீனா நீ எப்போவுமே இப்படி இருந்தது கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் உன் மனசுக்குள்ளே இருக்குடி, உன்னை ஏதோ ஒரு விஷயம் மனசை போட்டு அப்படியே கத்தி போட்டு கிழிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீ நொந்து போயிருக்க, எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அசால்ட்டாக சமாளிக்கிற ஆள், ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கேடி, எதுவாக இருந்தாலும் இந்த அத்தை கிட்ட சொல்லு மீனா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம மீனா உடனே இங்கே செந்தில் முகத்தை தான் பார்க்குறாங்க. செந்திலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எங்கே தான் லஞ்சம் வாங்கின விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனால் மீனா கடைசி வரைக்குமே நம்ம கோமதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனே பண்ணல. ஸோ இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ, இல்லை தெரிஞ்சால் செந்திலுக்கு தான் அவமானமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த மொத்தத்தில் அந்த விஷயத்த வந்து யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க, நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், டைமுக்கு சாப்பிட்டாவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே சாப்பாட்டை அவாய்ட் பண்ணக்கூடாது, சாப்பாடு மேலே கோவத்தை காட்டவே கூடாது, இதுதான் மெயின் பாயிண்ட்டு. பிரச்சனைகள் மனுஷனுக்கு இருக்க தானே செய்யுது, ஸோ எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணி வாழ கற்றுக்கணும், சரிங்களா? எதுக்காகவும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா அப்படி சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, மீனா நீ கோட்டஸ்க்கே வரலாம்ல அப்படி சொல்லிட்டு, ஆனால் நம்ம செந்தில் கிட்ட வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா லஞ்சம் வாங்கினது சுத்தமாக நம்ம மீனாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் சின்ன பேச்சு கூட இங்கே நம்ம செந்தில் கிட்ட பேசவே கிடையாது. கோமதி இருந்துட்டு, சரி மீனா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கோட்டஸ் கிளம்பி போயிடுறாங்க. பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. சரி எல்லாமே நம்மளால தான், நம்ம லஞ்சம் வாங்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா மீனாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிருந்திருக்காது, மீனா நம்மளை நினச்சி தான் வருத்தப்படுறா, நம்ம லஞ்சம் வாங்கினது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. பயங்கரமாக மூட் அவுட்டாகவும் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மீனாவை நம்ம கோமதி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாரு மீனா, டைமுக்கு நல்லா சாப்பிடணும், நான் சமைச்சு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரையிரு, உட்காருவா அப்படி சொல்லிட்டு, அத்தை எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. மீனா என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற, உனக்கு பசி எடுக்க மாட்டேங்குதா, அதை டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, பசி எடுக்கிற மாதிரி ஏதாவது டேப்லெட் ஆச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, நான் ஒரு ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நில்லுடி, உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, அதை என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிற, ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா நீ அப்படி சொல்லிட்டு கோமதி அதட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா எப்படி தன்னோட பிள்ளை சுடருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கிறது, அதுவும் வசதியான குடும்பத்தில் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கோமதி வீட்டில் மயிலை கொடுக்குறதுக்கு எக்கச்சக்கமான பொய்கள் சொன்னாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க பொய் சொல்லி தான் இன்றைக்கி மயிலோட வாழ்க்கை இன்றைக்கி இப்படி கெட்டு கிடக்கு. சுடரோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பணம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இங்கே பாக்கியம் வந்து டோட்டலாக மாறிடுறாங்க. ஸோ பொண்ணை பாரு, பொண்ணு வாழ்க்கையை பாருன்ற மாதிரி தான் பாக்கியத்தோட மனசே, ஓகேவா? இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு, ரொம்ப நல்ல சம்மந்தம் அமைஞ்சிருக்கியா, எப்படியாவது சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும், முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சொத்துமே நமக்கு தான் ஏன் வந்து சேரும், ஏன்னா அந்த குடும்பத்தில் வாரிசுன்னு அந்த குமார் மட்டும்தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு.
அதெல்லாம் சரிதான் பாக்கியம். ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா நம்ம எம்புட்டு கஷ்டப்பட்டிருந்தாலும், என் ஊர் ஃபுல்லாக தேடி அலைஞ்சிருந்தாலுமே சுடருக்கு இப்படி ஒரு இடத்துல இருந்து வரன் வந்திருக்கவே வந்திருக்காது. லட்சுமி, அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி வருதுன்னா அதை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு உதவி தள்ளக்கூடாது. எல்லாமே சரிதான் பாக்கியம். ஆனால் சுடர் இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்வாளா? இன்னும் மயில் கிட்ட கூட இந்த விஷயத்த நம்ம எதுவுமே சொல்லவே இல்லையே. இதெல்லாம் தெரிஞ்சால் மயிலும் சுடரும் என்ன பேசுவாங்க, என்ன முடிவெடுப்பாங்கன்றதே தெரியல பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. யோ, அவங்க என்னையா முடிவெடுக்கிறது? நான் தான் முடிவெடுப்பேன். இந்த வீட்டில் நஷ்டம் கஷ்டம்னு எல்லாத்தையுமே ஒத்தால சமாளிக்கிறது நான் தானையா. உங்கள் எல்லாரையும் யார் பார்த்துக்கிறா? 3 வேளைக்கும் சாப்பாடு போட்டு உங்களை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறது நான். இந்த வீட்டில் எது நடந்தாலும் என்ன ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நான் தான் எடுப்பேன். சுடருக்கும் அந்த குமாருக்கும் தான் கல்யாணம். கல்யாணத்தை முடிக்கிறோம், நம்மளும் கொஞ்சம் செட்டில் ஆகிறோம்யா. இங்கே பாரு, நீ சுடர் வந்ததும் நீ பாட்டுக்கு உளறிட போற. நான் பக்குவமா உட்காந்து நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். சரியா? எதையும் குழப்பி விட்டுறாதையா. எப்படியாவது அந்த குமாரை சுடருக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அப்படி வச்சா நம்ம குடும்பத்தோட நிலைமையே மாறிடும்யா. ஏதோ ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லைனா இன்னொரு நாளைக்கு எதுவுமே இல்லாமல் அதாவது பசியும் பட்னியுமா படுத்து தூங்குறோம். கஞ்சி குடிச்சு கூட பொழுத ஓட்டி இருக்கும் இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்துலலாம் போயிருக்கு. இனிமேல் அப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வரவே வராதுயா. 3 வேளையும் கறிசோறே சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் வேணுன்ற துணி மணின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக எடுத்து போடலாம்யா. நீ வேலைக்கும் போக தேவையில்ல. ஏன்னா எக்கச்சக்கமான சொத்து பத்துக்கு அதிபதி அந்த குமார். நிறைய குடவுன்லாம் இருக்கியா. அதில் ஒரு 2-3 வளைச்சி போட்டோம் அப்படின்னா கூட நம்ம ஆயுசுக்கும் உட்காந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீ வேலைன்னு அங்கேங்கன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க குடவுன்லேயே எதனா வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா கூட, ஏதோ மேனேஜர் வேலை அது இதுன்னு சும்மா பார்த்துக்கிற மாதிரி வேலை போட்டு கொடுத்தா கூட அழகாக எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து வாக்கிலே வேலையாட்கள் எல்லாம் வேலை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஒரு பார்வையாளராக நம்ம இருக்கலாம்யா. அதுக்கப்புறம் பணமும் ஈஸியாக வந்த மாதிரி இருக்கும். இங்கே பாரியா, எல்லாத்துக்கும் நமக்கு வசதி. எப்படியாவது சுடரை சம்மதிக்க வச்சிடணும். அவள் மாட்டேன்னு சொன்னாலுமே அவளோட மனசை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கியா. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளும் சொகுசாக 3 வேளையும் கறிசோறு தின்ன மாதிரி இருக்கும். நம்ம வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கியா. எப்படியோ நம்ம சுடரால் தான் நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த மயிலால் தான் இன்றைக்கி நம்ம இம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவள் ராசியே சுத்தமாக சரியில்லையா. ஆனால் சுடர் அப்படியா, அவள் ராசியானவ. அவளால் தான் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அம்புட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே நம்ம சுடருமே காலேஜ் முடிஞ்சதும் வந்துடுறாங்க. ஸோ சுடர் வந்ததுமே அவங்களுக்கு நிறைய பசிக்குது. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, நான் கை கால்லாம் அலம்பிட்டு வரேன், சாப்பாடு போட்டு கொடுக்குறியா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சுடர், நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு முகம் மட்டும் கழுவினு அப்போ நீ உட்காந்த இடத்துக்கு உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க இங்கே நம்ம பாக்கியம். இதில் இருந்தே நம்ம சுடருக்கு லைட்டாக டவுட் வந்துடுது. ஏன் அப்படின்னா, எனக்கே கால் கையெல்லாம் வலிக்குதுடி, நீயே போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிற அம்மாவை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீ உட்கார்ந்த இடத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசுது. என்னவா இருக்கும், இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குமோ அப்படின்னலாம் இங்கே நம்ம இது சுடர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ சுடருமே முகம் கை கால்லாம் கழுவி வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கேசரியுமே ஸ்பெஷலாக அவங்க முகம் கழுவுறதுக்குள்ளேயே ஒரு 5 மினிட்ஸில் கேசரி அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. ஸோ செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம சுடர் கையில் கொடுக்குறாங்க. என்னம்மா இது, ஸ்வீட்டு செஞ்சுருக்க, அதுவும் சுட சுட இருக்குது, இப்போ தான் செஞ்சியா, எம்புட்டு செஞ்ச? ஏய் சுடரு, உனக்கு மட்டும்தாண்டி கொஞ்சமாக செஞ்சதே இம்புடு தான், அது எல்லாத்தையும் உனக்கே போட்டுட்டு வந்துட்டேன்டி, நீ சாப்பிடு, வாய்க்கு ருசியாக சாப்பிடு சுடரு அப்படி சொல்லிட்டு. என்னம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இப்படியெல்லாம் நீ எப்போவுமே நடந்துக்க மாட்டியே. சுடரு, என் பிள்ளைக்கு நான் செஞ்சு போடாமல் வேறு யாரையும் செஞ்சு போடுவா? அம்மா, எல்லாருக்கும் செய்ய வேண்டியது தானே. அக்காவும் மாசமாக இருக்கா, அவளும் சாப்பிடுவாள்ல, அவளுக்கும் சேர்த்து செய்ய வேண்டியது தானே. ஏய் சுடரு, அவளுக்கெல்லாம் எதுக்காகடி, அவளுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சாப்பிடு சுடரு அப்படி சொல்லிட்டு. அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, அக்காவும் பாவம் தானே, அக்காவுக்கும் சேர்த்து செஞ்சுருக்கணும்ல நீ. இங்கே பாருடி, சும்மா வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதோ கேசரி கொஞ்சமாக சாப்பிட்ற, அதுவும் அக்காவுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணுமா? அவள் வேலைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவா, நீ இப்போதைக்கு சாப்பிடு, அவள் வந்தானா அவளுக்கும் சுட சுட செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாய் எடுத்து வாயில் வச்சாங்களோ இல்லையோ அதுக்குள்ளவே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சுடரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி சுடரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லடி, உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குடி, நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, அதை நான் பேசி முடிச்சிட்டேன்டி அப்படி சொல்லிட்டு. அம்மா என்னம்மா நீ வரன் வந்துச்சான் பேசி முடிச்சிட்டியாமே அப்படி சொல்லிட்டு கையில் வச்சுக்கிட்டு இருந்த சாப்பாடு தட்டை கீழே வச்சுட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு, சுடரு என்னடி ஏன் இப்படி கோவப்படுற, ஒரு வரன் வந்திருக்குன்னு தானே சொன்னேன், அதுக்கா இப்படி கோவப்படுவ, பின்னேனம்மா வரன் வந்திருக்கு ஓகே, அதை பேசி முடிச்சிட்டேன்னு சொன்னேன், அதுக்கு தான் நான் இப்போ கோவப்படுறேன், நான் இப்போ படிச்சுக்கிட்டு தானேம்மா இருக்கேன், நான் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் என் சொந்த காலை நான் நின்னதுக்கு அப்புறமா இதெல்லாம் யோசிக்கலாம், எப்போவுமே மற்றவங்களோட தயவுலே நம்மளால் வாழ முடியாது இல்லைம்மா, அக்காவை பார்த்தல்ல இன்னைக்கு வீடு துடைக்கிறதுக்கும் வீடு கழுவுறதுக்கும் அக்கா போய்கிட்டு இருக்கு, அக்கா ஒழுங்காக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்திருந்தா இன்னைக்கு அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்குமா, இங்கே பாருமா, அதாவது வரப்போகிற புருஷன் எம்பிட்டு நல்லவனாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரப்போ தனிமையாக நிற்கிறப்போ புருஷன் பெற்றவங்க யாரும் கூட நிற்க மாட்டாங்க, நம்ம படித்த படிப்பும் நம்ம செய்கிற வேலையும் நம்ம கற்றுக்கிட்ட கைத்தொழிலும் தான்மா நமக்கு உதவி செய்யும், இங்கே பாருமா நான் கண்டிப்பாக இதில் உறுதியாக இருக்கேன், நான் ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் காட்சி எல்லாமே, அது வரைக்கும் இந்த கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதம்மா அப்படி சொல்லிட்டு. சுடரு என்னடி நீ இப்படி சொன்னால் எப்படிரி அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருடி எல்லாம் காலத்துக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கணும், நீ படிப்புன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை கோட்டை விட்டுரு போகிற, நீ படித்து கிழிச்சது எல்லாமே போதும், இனிமேல் நீ காலேஜெலாம் போக வேண்டாம், இங்கே பாரு சுடரு நல்ல பையன்டி, பெரிய வீடு வசதியான வீடுடி அப்படி சொல்லிட்டு. என்னம்மா வசதியான வீடுன்ற, அவங்க வசதியெல்லாம் ஓகே தான், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உன்னால் நகை போட முடியுமா, அதுக்கப்புறம் கவரிங்கை போட்டு அக்கா மாதிரி என்னுடைய வாழ்க்கையுமே கெடுக்க பார்க்குறியாம்மா நீ அப்படி சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. என்னடி நீ எது பேசினாலும் எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசிக்கிட்டே இருக்க, பின்னென்னம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சொட்டு நகை கூட போட வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் 50 பைசா கூட நம்ம செலவு பண்ணவே தேவையில்லை, ஒட்டுமொத்த செலவுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரே ஏற்றுக்கிறாங்களாண்டி, இங்கே பாரு நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்ட அப்படின்னா நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஓகேன்னு சொல்லிடுறேன், மேற்கொண்டு என்ன பேசணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பேசி முடிச்சிடலாண்டி அப்படி சொல்லிட்டு. அம்மா ரொம்ப அவசரப்படுறேன், அம்மா மாப்பிள்ளை யார் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் எங்கள் மயில் வராங்க வேலை முடிச்சு. ஸோ மயில் வந்ததுமே உடனே பாக்கி இருந்துட்டு, இருடி உன் அக்காவும் வந்துட்டா அவகிட்டையும் ஒரே முட்டா சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு. என்ன 2 பேருமா ஏதோ ஒரு ரகசியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படி சொல்லிட்டு மயில் கேட்கவும், உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் ரகசியம் இல்லை, ரகசியமாக முடிக்க வேண்டிய காரியமா இது, இங்கே பாருடி உன்கிட்டையும் பேசணும், கொஞ்சம் வந்து நில்லு அப்படி சொல்லிட்டு. என்னம்மா என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கவும், சுடருக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார், அதான் உன் மாமியார் இருக்காகல, அவங்க அண்ணன் குடும்பத்தில் இருந்து தான் வந்திருந்தாங்க அப்படி சொல்லிட்டு. என்ன அவங்க குடும்பத்துலையா, அங்கே யார் மாப்பிள்ளை இருக்கா, அங்கே யாரும் இல்லையே அப்படி சொல்லிட்டு. ஏய் அதான் அந்த குமார் பையன்டி அப்படி சொல்லிட்டு. என்ன குமாரா அப்படி சொல்லிட்டு நம்ம அதாவது மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற, குமாருக்கா சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, ஆமாடி அந்த பையனுக்கு என்ன குறை, அம்மா எல்லாமே குறைதாம்மா, அம்மா அவன் சரியில்லைம்மா, அவன் சரியான ஃப்ராடு பொறுக்கி, அவனை மாதிரி ஒரு ஆளுக்கு சுடரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் சுடரு கஷ்டத்தவே அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிறியா, சுடரு சந்தோஷமாக இருக்கணுமா, அவளோட வாழ்க்கையை அவளுக்கு நம்ம வந்து சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும், போயும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சுடரு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு தலையெழுத்தும் கிடையாது, இங்கே பாருமா இந்த ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி தான் மயில் வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏய் மயில் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதடி, சுடர் விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், இங்கே பாரு சுடரு இந்த அம்மா சொல்கிற பேச்சு கேட்பில்லம்மா அப்படி சொல்லிட்டு. கேட்க முடியாதுமா, கேட்கவே முடியாது, ஏற்கனவே அக்காவோட வாழ்க்கையை நீ சீரழிச்சதெல்லாம் போதும், என் வாழ்க்கையுமே கெடுத்து விட்டுறாத, இங்கே பாருடி பணக்கார வீடுடி, ரொம்ப வசதியான வீடு, ரொம்ப வசதியாக கூட இருந்துட்டு போகட்டும்மா, எனக்கு பணம் காசெல்லாம் முக்கியம் கிடையாது, வேற என்னடி வேற என்ன முக்கியம், அம்மா ஒரு நல்ல மனசு வேணும்மா, நல்ல குணம் வேணும், அந்த மாதிரி நல்லவராக இருந்தால் போதும், ஆமாம் நல்லவராக இருந்தால் பணம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுமா, இங்கே பாருடி உன் அப்பன் கூட தான் நல்ல மனசுக்காரன், உன் அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் எம்பிட்டெல்லாம்
கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதாடி? உங்கள் 2 பேரையும் எப்படியாவது கரை சேர்த்திடணும்னு சொல்லிட்டு நான் எப்படியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன். உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, ஆமாம் ஆமாம், நீ கரை சேர்த்துன லட்சணத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். மா, தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் குறுக்கிடாதம்மா. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கிடையவே கிடையாது. நான் படிக்கணும், அவ்வளோதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நாளையிலேருந்து நீ காலேஜுக்கு போகவே கூடாது. நீ குமார் தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கிற, அம்புடுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருமா, தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கத்தி அழுகவும், ஏய் எதுக்காகடி இப்படி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, ஒப்பாரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், எங்கள் எல்லாருக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கொண்டு அவங்க ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையுமே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சக்திவேலுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ சக்திவேலுமே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் பொண்ணுக்கும் சம்மந்தம் தான். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளாக அனுப்புறதுக்கு டபுள் ஓகே. நீங்கள் ஆக வேண்டிய வேலை எல்லாமே பாருங்கள், உங்கள் வீட்லேயுமே இது விஷயமா பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே நம்ம சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே இங்கே சக்திவேல் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அப்பத்தாலேருந்து, முத்துவேலிருந்து, குமார்லேருந்து எல்லாமே ஹாலில் வந்து அசம்பல் ஆகுறாங்க. ஸோ இப்போது நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி, என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொன்னேன். ஆமாம் அத்தா, ரொம்ப 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 முக்கியமான விஷயந்தான். என் பையனுக்கு ஊரில் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் என் பையன் பிரம்மச்சாரியாக தான் இருப்பான். அவனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னலாம் என்னென்னமோ சொன்னீங்க. ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதான் அதை பற்றின விஷயமா தான் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்னடா சக்தி சொல்கிற? அப்போது குமாருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சா? இதுவே போதும். டே குமார், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா அப்படி சொல்லிட்டு உடனேங்க நம்ம ராஜியோட அம்மா வடிவு சொல்கிறாங்க. அது எப்படி தம்பி, இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யார் ஒத்துக்கிட்டாங்க? அப்படி பெரிய முட்டாள் யார்? ஒரு வேளை இவனை பற்றின விஷயம் தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி போதும் அண்ணி, போதும். நீங்கள் காயப்படுத்துனது, கஷ்டப்படுத்துனது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் என் பிள்ளையை குத்தி காட்டி பேசாதீங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க என் பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்குறாங்க. உடனேங்க நம்ம பழனி இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே எல்லாம் தெரிஞ்சு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க. பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியுமே சொல்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாமல் இருங்க. என் பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன். என் பிள்ளை குமாருக்கு இந்த வாரத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, சரி சக்தி, கல்யாணம் நடக்கிறதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். பொண்ணு யார், எந்த ஊர், அந்த எப்படிப்பட்ட குடும்பம் அது அப்படின்னெல்லாம் கேட்கவும், அண்ணே பொண்ணு குடும்பம் நம்மள மாதிரி ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். வசதியெல்லாம் நான் பார்க்கல சக்தி. யார் எந்த ஊருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே தயங்குறாங்க. என்னடா சக்தி தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கேட்கவும், அது வந்து ஆத்தா, அதான் மயில் இருக்குல்ல, மயிலோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி என்னடா அந்த பொண்ணு எப்படிடா அப்படின்னு, எப்படிறானா என்ன சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைடா, அந்த பொண்ணுக்கு குமார் அண்ணன் முறை தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அதான் அந்த மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழலையே. அவங்க வழி பார்த்தா தானே அது முறையெல்லாம் கணக்காகுது. மற்றபடி அந்த பாக்கியம் குடும்பமும் நம்ம குடும்பமும் சொந்தக்காரங்களா என்ன? அப்படிலாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாதுண்ணே. அதான் சுடருக்கும் குமாருக்கும் அடுத்த வாரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதான் இது விஷயமா உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்கள் வரவங்க வரலாம், வராதவங்க வராமலும் இருக்கலாம். யார் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே குமார் இருந்துட்டு, அப்பா அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்காமாப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஓகே சொல்லிடுச்சியாண்டா, இப்போ தான் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே பழனி இருந்துட்டு, குமார் அரசியை ஏதோ அப்படியே உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற மாதிரி அரசியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தேன். இன்றைக்கி அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னொடனே அரசியை மறந்துட்டேன். நீ எல்லாம் என்ன தான் ஜென்மமோ, ச்சே அதானே பார்த்தேன். நீயா அது நல்லவனா மாறதாவது, உனக்கு கல்யாணம் ஆச்சு கண்ணி கழிஞ்சா போதுன்ற மாதிரி தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து சொல்கிறாங்க.
இங்கே குமார் இருந்துட்டு சித்தப்பா அதான் என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு தானே சொல்கிறாங்க. யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு முன் வரலையே, அவங்களாவது முன் வந்தாங்களே, அதை நினச்சி தான் நான் சந்தோஷப்படுறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் சித்தப்பா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு என்னமோ பண்ணி தொலைங்க, தங்கச்சியை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இம்புட்டு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கியா குமார், இதெல்லாம் அசிங்கம். ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வரவங்க போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த விஷயத்த கேட்க தான் செய்வாங்க. ஒரு தங்கச்சியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம குடும்பத்துக்கு தான் மிகப்பெரிய அவமானம் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து சொல்கிறாங்க. முத்துவேலுமே சக்தி இந்த கல்யாணம் வேண்டாம் சக்தி, பழனி சொன்ன மாதிரி ஊரில் உள்ள அத்தனை பேருமே நம்மளை அவமானப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணா யார் சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறது கிடையாது, நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகுவேன், ஜாமுன்னு செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம குமாரும் சக்திவேலும் எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாக்கியத்துக்கு கால் பண்ணி நம்ம கோவிலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம், ரிசப்ஷன் நல்லா ஊரையே கூட்டி 10 கெடா வெட்டி நம்ம பெரிய லெவலில் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தாங்க, நம்ம சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இப்போது அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2-3 நாள் தான் நடுவில் இருக்குது. உங்கள் சைடில் என்னெல்லாம் வேலை ஆகணுமோ அதை செஞ்சுக்கோங்க, அதுக்கான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாக்கியமும் ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்க அப்படின்ற மாதிரி. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு என் மயில் சுடரு, இங்கே பாரு சுடரு, உனக்கு நாளான்னைக்கு கோவிலில் அந்த குமார் கூட கல்யாணம், அதுக்கு நீ தயாராகிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சுடர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா என்னம்மா இது, என்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், நீ மட்டும் அந்த குமார் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அடுத்த செகண்டே நான் செத்து போயிடுவேன்டி. நான் இப்போது கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறேன், நீ கோவிலுக்கு வர, மணமேடையில் உட்கார்ற, கழுத்தை நீட்டுற, அம்புடுதான். அதை மட்டும் நீ செய்யலை அப்படின்னா இந்த பாக்கியத்தோட உயிர் அதாவது உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ மயில் இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. சுடர், அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை, நம்ம 2 பேரும் இவங்க வயிற்றில் பிறந்திருக்கவே கூடாது, நம்மளோட நல்லதுக்காக அவங்க ஒரு விஷயத்த கூட செய்ய கிடையாது, எல்லாமே அவங்களோட சுயநலம் தான், பணம்னு அம்மா ஏன் தான் இப்படி வாயை பழக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சுடர் இருந்துட்டு அழுதுகிட்டே, அக்கா எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லைக்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத சுடர், இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் ஆகுது. கல்யாண வேலைகள் எல்லாமே பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுமே கோமதி வீட்டில் தானே இருக்காங்க. ஸோ மீனா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க போல். கோமதி தான் கால் அட்டன் பண்ணி, சொல்லுமா மயில் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை மீனா அங்கே தான் இருக்காம்மா, அவளுக்கு உடம்புக்கு முடியல. ஐயோ என்னாச்சு, ரொம்பலாம் எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது, அதை நினச்சி நீ எதுவும் பயப்படாதம்மா. அம்மா என்ன விஷயமா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம மயில் வந்து வீட்டில் நடக்கிற விஷயத்த குமாருக்கும் நம்ம சுடருக்கும் பேசி முடிச்சிருக்க விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருமா மயில், எக்காரணத்துக்காகவும் அந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது, பாவம்மா சுடரு அந்த பொறுக்கி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும், வேண்டவே வேண்டாம்மா, இங்கே பாருமா எப்படியாவது நிறுத்துமா, உன் அம்மா கிட்ட பேசி புரிய வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை நான் எம்புட்டோ சொல்லி பார்த்தேன் அத்தை, ஆனால் என் அம்மா கேட்குற மாதிரி இல்லை, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன்ற மாதிரி சுடரை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுடருமே ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவளோட வாழ்க்கையை பார்ப்பாளா, இல்லை அம்மா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி யோசிப்பாளானே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எப்பாடுபட்டாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்ற எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதியுமே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக பாக்கியத்தை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவெல்லாம் ஒரு அம்மாவா, அவெல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படி போய் பெத்த பிள்ளைக்கு யாராவது ஒரு பொறுக்கி பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது மறுநாள் ஆகுது. நம்ம சுடர், அதுக்கப்புறம் குமார், இவங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. ஸோ பாக்கியம் வந்து சுடரை மிரட்டி தான் கூட்டிகிட்டு வராங்க. மணமேடையில் உட்காந்து நம்ம குமார் வந்து தாலி கட்டுற நேரத்தில் கரெக்டாக போலீஸ் வருது. யாருன்னா நம்ம மயில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ விருப்பமே இல்லாமல் கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருடா குமார், நீ வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டவே கூடாது, அந்த பொண்ணுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது, யாராவது அந்த பொண்ணை வற்புறுத்துனீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இதை கேட்ட குமாரும் சக்திவேலும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாக்கியம் இருந்துட்டு சுடரை பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவளாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சுடரோட கல்யாணத்தை ஒரு வழியாக போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியம் என்ன முடிவெடுப்பாங்க, இது விஷயமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.